தமிழக உறவுகளுக்கு வணக்கம். நானும் ரொம்ப நாளாக ஏதாவது விழிப்புணர்வு காணொளிகள் நம்ம சேனலில் போடணும். நானும் யூடியூபர் கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி யூடியூப் சேனல்ஸ்லாம் ரெடி பண்ணி எல்லாம் வச்சுருக்கேன். ஆனாலுமே ஏதாவது காணொளிகள் விழிப்புணர்வு போடணும். நம்மளுக்கு எவ்வளோ ஒரு அறிவித்த டேலண்ட் இருந்தாலுமே அது விழிப்புணர்வு போடணும் அப்படி என்ன நினச்சாங்க கூட நம்ம ஏதோ ஒரு இது நம்ம தயக்கம் தடுக்குது. ஏன்னா ஒரு கூச்ச உணர்வு ஏதோ ஒன்று இருக்கலாம். சில பேர் சும்மா கண்ணாப்பினான்னு ஒரு ரீல்ஸ் போடுறாங்க, இது பண்ணுறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க சமூக வலைத்தில். ஓகேங்களா, அவங்களுக்கு அந்த கூச்சம் இல்லை. நாம் பாருங்கள், ஒரு நான் எத்தனை நம்ம கடந்து பாதை, நான் கடந்த பாதையில் சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸ் சொல்கிறேன். சின்ன சொல்ல அது பெரிய இன்சிடென்ட் தான். ஒரு முறை என் மச்சான் ஒரு பைக் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டு அப்படி அப்போ நினச்சேன் ஒரு காணொலி நம்ம யூடியூப்பில் போடலாம் அப்படின்ட்டு. அதுவும் அப்படியே ஓட அப்படியே கொஞ்ச நாளுக்கு போக வராங்க, ஒரு 2 வாரம் ஆகாங்க, அது கடந்து போக அதுக்கப்புறம் அது முடியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சின்ன இன்சிடென்ட்ஸ், ஒரு வேறு எதனா ஒரு இஷ்யூ வரும்போது, ஒரு கொரோனா இஷ்யூ வரும்போது, வேறு எதனா ஒரு இந்த நம்ம கள்ளக்குறிச்சி சாவு ஏற்படும் போது ஒரு காணொலி போடலான்ட்டு இப்படி தள்ளி போயிட்டே இருக்குது. நான் கடைசி வரைக்கும் இது வரைக்கும் நம்ம யூடியூப்பில் இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு காணொலி, ஒரு அரசியல் சம்மந்தப்பட்ட ஒரு காணொலி இது வரைக்கும் நான் போட்டதே கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனாலும் நம்ம மைண்டில் ஓடினே இருக்குது. என்ன மாதிரி நம்ம தமிழக மக்களுக்கு எத்தனையோ பேர் மைண்டில் அது மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம இந்த மாதிரி ஒரு காணொலி போடணும், நம்ம மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்றணுன்ட்டு. ஆனால் எத்தனை பேர் தயங்கிட்டே இருக்காங்க. அதனால் அவங்களாம் உடனே தெரியாதவங்க, அறிவில்லாதவங்க, டேலண்ட் இல்லாதவங்க, அவங்களுக்கு சமூகத்து மேலே அக்கறை இல்லைன்றது எதுவும் கிடையாது. எல்லாருக்குமே அக்கறை இருக்குது, ஓகேங்களா. ஆனாலையும் அவங்களாம் தயங்கியிருக்காங்க. ஆனாலும் எல்லாத்தையும் தாண்டி இப்போ வேறு வழியே இல்லாமல் என்னையும் ஒரு காணொலி போட வச்ச சம்பவம் தான் இப்போ கரூரில் நடந்திருக்கக்கூடிய இந்த சம்பவம். இப்போது நான் ஒரு இதில் சில கேள்விகளை நான் அடுக்கிறேன். தயவு செஞ்சு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்கிறீங்க. நான் திமுகவை ஆதரவாளர்கள் கிடையாது, ஏடிஎம்கே ஆதரவாளர்கள் கிடையாது, பிஜேபி காங்கிரஸ் ஆதரவு எந்த கட்சிக்கு நான் அந்த கட்சிகளோட ஆதரவு கிடையாது, ஓகேங்களா. பொதுவான ஒரு நார்மலாக ஒரு மனுஷனாக பேசுகிறேன், ஓகேங்களா. அவங்க எதுக்குங்க நம்மளுக்கு ஆதரவு கொடுக்கணும்? எதுக்கு அவங்க பாதுகாப்பு கொடுக்கணும்? மனுஷன் தானே நம்ம, மிருகமா? நம்மளை ஜந்துக்களை நாம் எதுக்கு அவங்க அது கூட ஒரு பொறுமையாக பார்த்து கரெக்டாக ஒரு வரிசையாக போதுங்க, ஒரு எறும்பு வரிசையாக போதுங்க, ஒரு செம்மறியாடு வரிசையாக போதுங்க, ஒரு ஆடு எல்லாமே ஒன்று முட்டிக்கிறது இல்லைங்க, ஒன்று செத்து சாவுறதுங்க. எதுவுமே என்றைக்கு எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? முட்டி மோதி மடிஞ்சிச்சு, இந்த மாதிரி மிருகங்கள் முட்டிக்கிச்சு மோதி ஒரு மிருகம் இன்னொரு மிருகத்தை அடிக்கும், ஓகேங்களா. அதாவது புலி மானம் அடிக்கும், ஓகேங்களா. ஒரு பாம்பு தவளையை அடிக்கும், ஒரு தவளை கொசு அடிக்கும். இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். மனுஷனையே மிதித்து ஏறி என்ன அப்படி என்னங்க நம்ம சாதிக்க போகிறோம்? நம்ம ஏங்க ஒன்றுமே இல்லைங்க. நம்மளாலையும் நடிக்க முடியும், நம்மளாலையும் பாட முடியும், நம்மளாலையும் இது காமெடி பண்ணி எல்லாமே நம்மளாலையும் முடியுங்க, எல்லாராலையும் முடியுங்க. எல்லாருக்கும் திறமை இருக்குங்க, ஓகேங்க. அது அவங்களால மட்டுமே முடியுன்ற நீங்கள் ஏங்க இது பண்ணுறீங்க? அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குது, ஓகேங்களா. அந்த தலையில் ஆண்டவன் அவங்களுக்கு எழுதி போட்டுருங்க, அந்த ஃபீல்டில் அவங்க ஜொலிக்கிறாங்க, அவ்வளோதான். தவிர பெரிய வித்தியாசம் ஒன்றுமே கிடையாதுங்க. இதை மட்டுமே வச்சுக்கிட்டு நீங்கள் அவங்களை என்னமோ ஒரு பெரிய சாமி, என் குலதெய்வம் எங்களுக்கு இறங்கி வந்துடுச்சு, எங்கள் ஜெய்மமே எங்களுக்கு வந்துடுச்சு செஞ்சு இது வரைக்குமே என்ன தப்பாக எடுத்துக்காதீங்க. 2 வருஷம் ஆகுது டிவி கெஸ்ட் தொடங்கி 2 வருஷம் ஆகுதுங்க. இது வரைக்குமேங்க மக்கள் நம்பிக்கை, அதாவது உங்கள் ரசிகர்களை தவிர பொது மக்களுடைய நம்பிக்கையை சம்பாதிக்கிற மாதிரி ஒரு செயல்பாடுகள் யாராவது சொல்லுங்கள் பார்க்கலாம், சொல்லுங்கள். நான் இதை ஏன் சொல்கிறேன்னா, எனக்கு அவங்க மேலே எது அருவறுப்போ வெறுப்பு எதுவுமே கிடையாது. எனக்கு யார் வந்தாலும் பொதுமக்களுக்கு, ஏழைகளுக்கு நல்ல செய்யணுங்க. பணக்காரன் நல்லாவே இருக்கான், எப்போவுமே வாழ்கிறான், நல்லாவே இருக்கான், அவங்கள பற்றி நம்மளுக்கு கவலை கிடையாது, ஓகேங்களா. அவங்களுக்கு அதை பற்றி அக்கறை கிடையாது. அதுலேயும் என்ன தான் பணக்காரன்னா அவங்க ஒன்றும் ஈஸியாக பணக்காரன் ஆகலை, அவங்களும் ஒரு கஷ்டப்பட்டு முன்னேறி தான் பணக்காரன் ஆகிருக்காங்க சில பேர்லாம், எல்லாருமே, ஓகேங்களா. அவங்களுக்கும் சில அவங்க கடந்த காலத்தை பற்றி வருத்தம் இருக்கும், எதுக்கும் அவங்களும் இந்த மாதிரி நம்மள மாதிரி ஒரு வருத்தப்படலாம், நம்ம கஷ்டப்படுற மக்களுக்கு உதவி பண்ணலாம் அவங்களும் நினைக்கலாம். யாருமே நம்ம குறைச்சி மதிப்பிட வேணாம், யாருமே இழிவுபடுத்த வேணாம், ஓகேங்களா, அந்த மாதிரி. ஆனால் மக்களோட அந்த அந்த ஒரு ஈர்ப்பு சக்தியை மட்டுமே வச்சுக்கிட்டு ஒரு சுய லாபத்துக்காக இது மாதிரிலாம் செய்கிறது ஏற்புடையதே கிடையாதுங்க. அதுக்காக விஜய் தப்பு பண்ணுறான்னு நான் சொல்லலை. ஏன்னா முழுசாக தெரியாமல் ஆதாரங்கள் இல்லாமல் நம்ம பேசவும் கூடாது, ஓகேங்களா. ஆனாலுமே இது வரைக்குமே நான் அரசியலில் ரொம்ப உற்று நோக்கக்கூடிய ஆள், ஓகேங்களா. எல்லா கட்சிகளோட அரசியலையும் நான் உற்று நோக்கக்கூடிய ஆள் தான். நான் தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் ஓப்பனாகவே சொல்கிறேங்க. நான் நாம் தமிழர் கட்சியில் இருக்கேன். அதுக்காக நான் நாம் தமிழர் கட்சின்னு அதை மட்டுமே இது பண்ணுவேன், அவங்க கொள்கை மட்டுமே பாடணும் அப்படின்னு எதுவுமே கிடையாதுங்க.
நான் வந்து நாளைக்கு வந்து வேறு கட்சி எதனா நல்லது செஞ்சாலுமே இதை விட நல்ல ஒரு கொள்கையை வச்சு நல்லா கரெக்டாக மக்களுக்கு செஞ்சால் அதை நான் அங்கே போயிடுவேங்க. நான் இதுதான் என்னோடய மைண்டு. ஓகேங்களா? ஏன்னா நான் என்னுடைய சுயநல லாபத்துக்காக நான் வந்து இந்த கட்சி மூலியமாக சம்பாதிக்கணும், இதனால் எனக்கு வருமானம் வரணுன்ற என்ற ஆளும் கிடையாது. என்ன மாதிரி பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் வந்து நாம் தமிழர் கட்சியில் இருக்காங்க அப்படின்றது எனக்கு தெரியும். மற்ற கட்சி பற்றி அவங்கள பற்றி எனக்கு தெரியும். அதனால் எல்லாருமே இப்போ ஏடிஎம்கேனா ஏடிஎம்கே ஃபுல்லுமே ஊழல் பண்ணுறவங்க எல்லாருமே ஏமாத்துறவங்கன்னு சொல்ல முடியாது. டிஎம்கேனா டிஎம்கே மட்டும் ஃபுல்லுமே ஊழல் பண்ணுறாங்க எல்லாருமே. சில பேர் ஏதோ அங்கே ஒன்றுமா இங்கே ஒன்றுமா இருப்பாங்க, நல்லவங்களும் இருப்பாங்க. ஆனால் அந்த தலைமை எப்படி வருது, ஏடிஎம்கே தலைமை எப்படி இருக்குது, டிஎம்கே தலைமை எப்படி இருக்குது, இதெல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஆனால் நாம் தமிழர் தலைமை அப்படின்னும் போது அந்த தலைமை வந்து நம்மளுக்கு வழிகாட்டுதுங்க. அந்த வழிகாட்டுதலின்படி எதுவுமே இது வரைக்கும் குற்றங்கள் நடக்கலை. அது மாதிரி எதுவும் போகிறதில்ல, ஒன்றும் இல்லை. அவங்க வந்து ஒரு கட்டுக்கோப்பான எப்படி ஒரு குடும்பத்தில் அப்பா எப்படி ஒரு குடும்பத்தை கரெக்டாக நடத்துவாரோ, அப்பா இல்லாத குடும்பத்தை அம்மா எப்படி நடத்தும், அந்த மாதிரி ஒரு குடும்பம் மாதிரி போகுதுங்க. அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, இந்த டாபிக் விட்டுருவோம். அதுக்காக நம்ம கட்சி ரொம்ப டீப்பாக போவேன்னா, அதனால் நான் வந்து நாம் தமிழர் மட்டும் ரொம்ப இதுவாக இருக்கணும்னு நினைக்காதீங்க. ஆனால் ஒரு என்னை வந்து பொது மனிதனை மட்டும் நினைங்க. அது சொல்லக்கூடாது தான் நினச்சேன், ஆனாலும் சொல்லி ஆகணும். ஏன்னா நம்ம மறைச்சி பேசுகிறோன்னு என்னை வரக்கூடாதுல்ல. நம்ம ஒரு நடுநிலைவாதி நாடகம் போட நான் விரும்பலை. ஓகேங்களா? அதனால் சொல்லிட்டேன். ஓகேங்களா? இனிமேல் இந்த வீடியோவை தொடர்ந்து கேட்காததும் உங்கள் விருப்பம். சரிங்களா? ஏன்னா நமக்கு வந்து என்னங்க வேணும் இப்போ? கவர்மெண்ட்னா என்னங்க, அரசியல்னால் என்னங்க? இது வரைக்கும் நம்ம பாடமாகவே இல்லைங்க. இது யாரோட இந்த நடந்த இந்த 40 பேரோட கொலைக்கும் காரணம் அவங்கள அந்த தவைக்க மட்டும் நம்ம சொல்ல முடியாது. கரெக்டுங்களா? இது வரைக்குமே மக்களை அரசியல்படுத்தாது யாரோட காரணங்க? அதை ஃபஸ்ட்டு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். 70 ஆண்டுகள் ஆட்சி பண்ண அதிமுக இன்னும் இது வரைக்கும் கூட மக்களை வந்து அரசியல்படுத்தவே இல்லைன்னா அவங்க அப்படி என்னதாங்க பண்ணுறாங்க? அவங்க இப்படியே டம்மி பீஸுங்களா இவங்களை மக்களாகவே வச்சுருக்கணும், இலவசங்களுக்காக கையேந்திர கூட்டமாகவே வச்சுருக்கணும் அப்படின்னு இவங்க எதிர்பார்க்குறாங்களா? ஏடிஎம்கேல போனால் எங்களுக்கு போஸ்டிங் கிடைக்காது, டிஎம்கேல போனால் எனக்கு போஸ்டிங் கிடைக்காதுன்னு நினைக்கிறவங்க தான் தாவேக்காக போகிறான். ஏன்னா அவங்க வந்து இவங்க 3 பேருக்கும் மாற்று கொள்கையே கிடையாது, எல்லாம் ஒரே கொள்கை தான். அதே அண்ணா, அதே எம்ஜிஆர், அதே அண்ணா, அதில் தான் இவங்க ஏடிஎம்கே டிஎம்கே ஓட்டு காசு கூட இவங்க கொடுக்க மாட்டான்னு சொல்லவே முடியாது. கண்டிப்பாக இவங்களும் கொடுப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஏன்னா இதிலே வந்து எளிய மக்கள் அப்படின்னு சும்மா அவங்க பேர் சொல்லலாம், எளிய மக்கள்லாம் கிடையாது. எல்லாம் நல்ல ஒரு செழிப்பான நல்ல ஒரு வருமானம் உள்ள ஆளுகள் தான் இருக்காங்க. நான் என்னோடய புரிதலுக்கு தெரிஞ்ச மாதிரி. ஓகேங்களா? அப்படி தான் இருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு இதுக்கும் போகும்போது அவங்களோட அணிவகுப்பு எப்படி இருக்குது, கார் எத்தனை கார்கள் போகுது என்ன, இதெல்லாம் நாங்களும் பார்த்துன்னு தான் இருக்கோம். ஓகேங்களா? அவங்க வந்து செலக்ட் பண்ணுறது அவங்களுக்கு என்ன, கூட்டணி போடணும், ஆட்சியை பிடிக்கணும். எப்படி கூட்டணி போடணும், ஆட்சியை பிடிக்கணும். அது என்னங்க கூட்டணி போடணும், ஆட்சியை பிடிக்கணும், எப்படியோ ஒன்று ஆட்சியை பிடிக்கணும். தொடர்ந்து நீங்கள் தனிமையே பேசுறது என்ன வரப்போகுது உங்களுக்கு அப்படின்றாங்க. ஏங்க என்னங்க இதை கொஞ்சம் மக்கள் தொடர்ந்து நல்லா யோசிச்சு பாருங்கள். என் கொள்கை, என் சித்தாந்தம், நான் அதை கரெக்டாக தொடர்ந்து போயிட்டுருக்கேன். ஓகேங்களா? நான் இன்னும் வேறு ஒருத்தர் ஏற்கனவே ஒருத்தர் ஏமாற்றி பொழைச்சிட்டு இருக்கான். அவங்க கூட நான் போய் சேர்ந்து நான் எப்படிங்க நான் நல்லவனாக இருக்க முடியும்? அவன் ஏமாத்துறான், அவனுக்கு இன்னும் துணை போகிறது மாதிரி தானே ஆகுங்க. அதனால தான் நாங்கள் வந்து கூட்டணி அவன் எதிர்க்கிறோம். அதே மாதிரி எங்களா மாதிரியே வந்து நல்ல ஒரு சரியான ஒரு மக்களை ஏமாற்றாத சரியான ஒரு கட்சி வரும்போது நாங்கள் அது கூட கூட்டணி போகலான்னா நம்ப முடிவு. சரி விடுங்க, அது இருக்கட்டும், ஒரு வாரமாக இருக்கட்டும். இவங்க எப்படியோ ஒன்று அதெல்லாம் இல்லை, வந்து ஆட்சி பிடிக்கணும்ல. சும்மா போய் பேசின்னு 15 நிமிஷமாக கத்துறீங்க, உங்களுக்கு என்ன வருது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? அதனால் எங்களுக்கு ஒன்றும் வருத்தம் கிடையாது. சரி, தம்பிகள் தெரியாமல் பேசுகிறாங்க, அவங்களுக்கு ஒரு முதிர்ச்சி வரட்டும் அப்படின்னு நாங்கள் முதிர்ச்சி வரட்டோங்க. அது வரைக்கும் அவங்க உயிரோடு இருக்கணும்ல. என் தம்பிகள் இந்த வருஷம் போடாட்டி என்ன, அடுத்த வருஷம் போட போகிறாங்க. சரிங்களா? நல்ல கட்சியை தேடி போட போகிறாங்க. ஓகேங்களா? இப்போது இவ்வளோ எழுச்சி இருக்குங்களா, தாவேக்கு இவ்வளோ எழுச்சி இருக்குது, இவ்வளோ இது இருக்குது. இத்தனை நாளாக இந்த எழுச்சி, இந்த வாக்குகளை யாருக்கு போயிட்டுருந்துச்சு, எங்கே போயிட்டுருந்துச்சு? நீங்கள் சரியான ஆள்களாக இருந்தால் நீங்கள் திமுக எதிர்க்கிறீங்க, அதிமுக எதிர்க்கிறீங்க, பிஜேபி எதிர்க்கிறீங்க, எல்லாமே எதிர்க்கிறீங்க. இத்தனை வருஷமாக ஏன் நீங்கள் அவங்கள எதிர்க்கலை? இத்தனை வருஷமாக விஜய் சொன்னால் மட்டும்தான் நீங்கள் எதிர்க்கணுமா? அந்த கொள்கை வருதில்ல. சரி, விஜய் சொன்னதுக்கு அப்புறமா ஏன் இது வரைக்கும் ஆதரிச்ச கட்சிகளை ஏன் எதிர்க்கிறீங்க? அது அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் வந்து அந்த கட்சினால எதுக்குறீங்க. ஏடிஎம்கே எதுக்குறீங்க, பிஜேபி எதுக்குறீங்க, காங்கிரஸ் எதுக்குறீங்க, எல்லாத்தையும் எதிர்க்கிறீங்க. ஓகேங்களா? அப்போது ஏன் திரும்ப இந்த எழுச்சி எங்கே தென்பட்டுருக்கு? அந்த எழுச்சி எங்கே? ஒரு நோட்டாவிலையும் தென்படல, ஒரு நாம் தமிழர் கட்சிக்கும் வரல, ஒரு மாற்றம்னு சொல்ல அதுக்கும் வரல. அந்த ஓட்டில் எங்கே தான் போச்சு அப்படின்னு ஒரு கேள்வியும் வருது. அப்போது நீங்கள் இது வரைக்குமே அதை பற்றி எதுவும் கவலை இல்லாமல் ஒரு இதுவே இல்லாமல் தான் இருந்திருக்கீங்க. இப்போ அவர் சொன்னோடனே அவர் சொல்கிறதுக்காகவே பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கம் உங்களுக்கு. ஏங்க அவர் சொன்னதுக்காக பண்ணணும் என்னங்க நோக்கம் இருக்குது? நான் சொல்கிறேங்க. இப்போ
தவறான ஒரு செய்தியை சொன்னால் சீமான் அண்ணனுக்கே நாங்கள் வந்து அவர் சொன்னாலுமே நாங்கள் ஏற்றுக்க மாட்டோங்க. இதாங்க நாம் தமிழர் கொள்கை. இதாங்க நம்ம ஒவ்வொரு நாம் தமிழர் உறுப்பினர் இதாங்க சொல்லுவோம், தொண்டன் இதான் சொல்லுவோம். அதனால தான் அவரே வந்து அண்ணன் என்ன சொல்கிறது, நான் வந்து கூட்டணி போனால் என்னை வந்து அவங்களே வந்து என்னை வந்து ஓரங்கட்டும் அவரே சொல்கிறாரு இல்லைங்க. இதுதான் சரிங்களா. இந்த மாதிரி இருக்கணுங்க. ஏங்க இத்தனை வருஷமாக இப்போ 2 வருஷம் ஆச்சுங்க அதை தாவேக்கா தொடங்கி. இந்த 2 வருஷத்தில் வந்து என்னைக்காவது ஒரு நாளாவது இந்த மாதிரி வந்து கூட்டம் போட்டு பின்தொடராதீங்க, வராதிங்க. நானும் உங்களை மாதிரி சக மனிதன் தான், உங்களுக்கு நல்லது பண்ண தான் வந்திருக்கேன். இதை மாதிரி தொடராதிங்க, இந்த மாதிரி கூட்டம் போடாதீங்க, இது பண்ணாதீங்க, நெரிசலை ஏற்படுத்திக்காதே, நமக்குள்ளே இந்த மாதிரி எதுவும் வேணாம் அப்படின்னு இது வரைக்கும் ஒரு நாள் சொல்லியிருக்காராங்க. நாங்கள் கேட்குறோம். இது வரைக்கும் நாங்கள் எதுவும் பேசலை. இந்த மாதிரி இந்த சம்பவம் ஆகிற வரைக்கும் நாங்கள் பேசலை, எதுவும் பேசக்கூடாது தான் இருக்கோம். ஓகேங்களா. எங்களுக்கு அது மனசில் ஆதங்கம் இருக்குது, இது எல்லாமே இருக்குது. அதனாலே சரி நம்ம தோழர்கள், நம்ம தம்பிகள், நம்ம அண்ணன்மார்கள் எல்லாருமே நல்லா இருக்கட்டும். சரி ஓகே, அது ஒரு தனி ஒரு கட்சியாக வளர்ந்து வரட்டும், நல்லது செய்யட்டும். ஓகேங்களா. நம்ம செய்கிற மாதிரி அவங்களும் செய்யட்டும், சந்தோஷம். அப்படி தான் நாங்கள் நினைக்கிறோம். ஓகேங்களா. ஆனால் இது வரைக்கும் ஒரு இடத்துலையாவது அவங்களோட பொதுச் செயலாளரோ இல்லை அவர் தலைவரோ யாராவது ஒரு ஆள் இந்த மாதிரி எல்லாம் வேணாம். இந்த மாஸ்க் காட்டி தான் நான் பெரிய ஆகணும் அவசியம் கிடையாது. எனக்கு ரசிகர் இருக்கீங்க, நல்லா தெரியும், எனக்கு நீங்கள் ஓட்டும் போடுவீங்க. ஆனால் இந்த மாதிரி உங்களுக்கு அந்த ஒரு இடையூறு வரும்போது, உங்களுக்கு பிரச்சனை வரும்போது அது எனக்கு தேவையில்லை அப்படின்னு இது வரைக்கும் சொல்லியிருக்காரா? அதை யோசிச்சு பாருங்கள் நீங்கள். இது வரைக்கும் எங்கேயாவது சொல்லியிருக்காரா? சொல்லுங்கள். அதோட விளைவு தான் இது. புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, அது என்னங்க, அரசியலுக்கு வந்துட்டீங்க, இனிமேல் சினிமா நடிக்க மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டீங்க. அது எதுக்குங்க நீ வாரத்துக்கு ஒரு நாள் வரணும்னு என்னங்க பிளான் இது? உங்களோட வந்து அந்த கரிஷ்மா, அதோட ஈர்ப்பு சக்தி அப்படியே மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? தினந்தோறும் வாங்க, மக்களை பாருங்கள், தரையில் இறங்கி நடங்க. ஃபஸ்ட்டு தரையில் இறங்கி நடங்க. என்னங்க தரையில் நடக்கிறதுக்கு உங்களுக்கு வலிக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். மக்களை தினந்தோறும் வாங்கம்மா. உங்களை உயிராக நினைக்கிறாங்க, உங்களை சாமின்றாங்க, உங்களை குலதெய்வன்றாங்க அவங்க. ஏன் உங்களுக்கு மனசு இறங்காதா? தரையில் இறங்கி நடக்க மாட்டீங்களா நீங்கள்? வாங்க, டெய்லி வாங்க, தினந்தோறும் வந்து பாருங்கள். எனக்கு ஒரு பொத்தி வச்சதாங்க அந்த கவர்ச்சி இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிட்டுமா அந்த கவர்ச்சி இருக்காதுங்க. அந்த கவர்ச்சி ஏன் நீங்கள் ஓப்பன் பண்ண மாட்டீங்க? உங்களுக்கு சுய லாபத்துக்காக பண்ணுறீங்களா? நான் அதை சொல்லலை. அது நீங்களே உங்கள் சுய பரிசோதனை பண்ணி பாருங்கள். சரிங்களா. இறங்கி வாங்க, தினந்தோறும் வாங்க, மக்களை சந்திங்க. என்னங்க ஒரு நாளைக்கு வந்து 2 மாவட்டம் எப்படிங்க கவர் பண்ண முடியும்? ஒரு மாவட்டத்தில் எத்தனை லட்சம் ஓட்டு இருக்குங்க? 2 மாவட்டத்துக்கு எத்தனை லட்சம் ஓட்டு இருக்குங்க? எப்படிங்க கவர் பண்ண முடியும்? அங்கே எத்தனை தொண்டர்கள் இருக்குங்க? அந்த தொண்டர்கள் உங்களுக்கு ஓட்டு போடுறாங்களோ போடலையோ, அங்கே எத்தனை பேர் உங்களை பார்க்கணும்னு விரும்புகிறாங்க உங்களுக்கே தெரியுது. ஃபஸ்ட்டு அந்த மாநாடு எப்படி போகுது, செகண்ட் மாநாடு எப்படி போகுது, அடுத்து அந்த ஃபஸ்ட்டு பொதுக்கூட்டம், அந்த திருச்சி பொதுக்கூட்டம் எப்படி போகுது, இதெல்லாம் நீங்களே பார்க்குறீங்க. இதை பார்த்ததுக்கு அப்புறமா வேணும்னுமே நீங்கள் சொகுசாக வண்டியில் உட்காந்துங்கன்னு டீசெண்டாக நீங்கள் மட்டும் சொகுசாக இருக்கீங்களேங்க. மக்கள் சொகுசாக இருக்காங்களாங்க? என் தோலை வந்து செருப்பை தச்சு கொடுப்பான்னு சொல்கிறீங்களே, அப்போ நீங்கள் இறங்கி வாங்க. உங்களை யாருங்க அடிப்பாங்க, யாருங்க கொல்ல போகிறாங்க இங்கே இந்த கூட்டத்தில்? உங்கள் தொண்டர்கள் தான் உங்களுக்கு உயிரை கொடுக்கறதுக்கூடிய தொண்டர்கள் உங்களுக்கு என்னங்க பண்ணிட்டு போகிறாங்க? ஏங்க நீங்கள் இறங்க மாட்டீங்க? நீ கீழே தரையில் ஏங்க இறங்கவே மாட்டேங்கிறீங்க? தோலை செருப்பை தைக்க வேணாங்க, நீங்கள் இறங்கி வாங்க. அவங்க உங்களுக்கு உயிர் கொடுக்க போகிறாங்கல்லங்க, அவங்க உங்களுக்கு பாதுகாத்து கொண்டு போவாங்க. அவங்க தானே அவங்கள மனுஷன் அவனை மிருகமா அவங்க? சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏங்க இறங்க மாட்டேங்கிறீங்க? நீங்கள் கீழே தரையில் இறங்க மாட்டேங்கிறீங்க? அதோட விளைவு தாங்க இங்கே வந்து கொண்டு வந்து நிறுத்திருக்கு. சரிங்களா. இவனுங்க அரசியல் நீங்கள் பண்ணுறீங்களா, உங்கள் கூட போகிற யாராவது பண்ணுறாங்களா எனக்கு தெரியல. ஓகேங்களா. இந்த மாதிரி ஒரு மட்டமான அரசியலுங்க. சத்தியமாக சொல்கிறேன், நான் பிறந்ததில்லை, எனக்கு 36 வயசு, இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவனுக்கு இந்த ஏடிஎம்டிஎம்க்கு எவ்வளோ பரவாயில்லைன்னு எனக்கு தோணுங்க சில விஷயங்களை. சத்தியமாக சொல்கிறேன், இதை மாதிரி எங்களுக்கு தோண வைக்காதீங்க. நாங்களும் ஒரு மாற்று கட்சி வருது, நல்லா செய்வாங்க, நல்லா இது பண்ணுவாங்க அப்படின்னு நாம் எதிர்பார்க்கும்போது நீங்கள் இது மாதிரி கேவலமாக நடந்துக்கிறீங்க. எங்கள் மக்கள் உயிர். நேற்று நைட்லேருந்து எனக்கு தூக்கமாக இல்லைங்க எனக்கு. அங்கே போய் பாருங்கள். நேற்று தலைவர், அரசியல் கட்சி தலைவர் ஒரு ஒரு கல்லூரி மாதிரி ஒரு பாடசாலை மாதிரி ஒரு பாடம் எடுக்கிறாருங்க. மலையெண்ண என்ன, மண்ணுன்னு என்ன, நீர்னு என்ன, நிலமண்ண என்ன பாடம் எடுக்கிறாருங்க. அவருக்கு என்னங்க அது மாதிரி தான் எடுத்து தான் நம்ம ஓட்டு வாங்கணும் அவசியமாங்க? காசு கொடுத்தா ஓட்டு போட போகிறான். இப்போ 8% வந்துருச்சு. கூட்டணி வச்சு அவனும் ஒருத்த ஓட்டு போட போகிறான். 30 லைட்டு தோணாது அவங்களுக்கு தெரியாது அது பண்ணுறதுக்கு? சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏங்க அவ்வளோ பண்ணணும்? அவன் உண்மையான உண்மையான மகனுங்க, அந்த மண்ணுக்கான மகன் அவர் பண்ணுறாருங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். மக்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எனக்கு தெரியல. நாங்கள் நினைக்கிறோம், நாம் தமிழ் கட்சியில் ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி தான் நாங்கள் நினைக்கிறோம். நாங்கள் ஒரு கட்சி சார்போட இருக்கணும், எப்பவுமே இருக்கணும்னு நான் நினைக்கவும் இல்லை. இதை விட நாம் தமிழ் கட்சியோட நல்ல கொள்கை, நல்ல கோட்பாடு, கரெக்டாக இதை விட இன்னும் தெளிவாக வந்தால் நாங்கள் ஏற்றுக்க நாங்கள் தயாராக இருக்கோங்க. நாங்கள் தயாராக இருக்கோம்.
இந்த மாதிரி நாங்கள் சும்மா அவன் எது செய்கிறானா செய்யலையா ஒன்றுமே அவன் சினிமாவில் நடிக்கிறான்றதுக்கு ஒன்றுமே போகிற கூட்டம் நாங்கள் கிடையாது. சரிங்களா? நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கோங்க. ஆனால் இது வந்து ரொம்ப கண்டிக்கத்தங்கது. இதுக்கு முழுக்க வந்து அந்த தாவேகா கட்சி மட்டும்தான் பொறுப்பேற்கணும். திமுக மேலே பழி போடுறதோ மற்ற கட்சி மேலே பழி போடுறதோ மட்டும் வச்சுக்காதீங்க. ஏன் அப்படின்னா பழி போடலாம், ஓகேங்களா? ஏங்க நாம் வந்து மனுஷங்க, நம்ம ஒரு கட்சி வச்சுருக்கோங்க, நமக்கு ஒரு கொள்கை கோட்பாடு இருக்குது. நம்ம வந்து நம்ம கட்சிக்காரங்களை வந்து நமக்கு சரியாக வழிமுறையை கொண்டு போக முடியலன்னா ஒரு உயிரை கூட என்னங்க உயிரை நீ தண்ணி கொடுக்க சாப்பாடு கூட கொடுக்காம அது ஒரு வாரம் உயிரை ஒரு இடம் அரேஞ்ச் பண்ணி உயிரை கூட காப்பாற்ற முடியலன்னா நீங்கள் எதுக்குங்க கட்சி நடத்துறீங்க? நீங்கள் எதுக்கடா கட்சியில் இருக்கீங்க நாய்களா அப்படின்னு கேட்க தோணுமா இல்லையா? வந்து நல்ல கத்துறது தான் ஒரு கட்சி ஆகுது. ஏன்னா அது சினிமா தியேட்டரடா இது, பரதேசி நாய்களா அப்படின்னு சொல்ல தோணுமா இல்லையா? சக மனுஷன் யோசிப்பானா யோசிக்க மாட்டானா? ஏண்டா நானும் ஒரு 3 பிள்ளை பெற்று அப்பன்ட்டேன் நான். நாய்களா, பரதேசி நாய்களா? 10 குழந்தை இறந்துக்கிட்டாங்க. யார் அதுக்கெல்லாம் பதில் சொல்லுவாங்க? மனுஷன் இல்லை நீங்கள். கீழே உளுந்த மனுஷன் மேலே ஏறி நின்று பார்க்குறதுக்கு எவனா தெய்வமாடா? தெய்வமாக இருந்தால் மட்டும் என்ன தெய்வம் மட்டும் எனக்கு கல் தாண்டா. அது தெய்வத்தேடா அப்படி எட்டி பார்க்கணும். நீங்கள் எதுவாக இருந்தால் மட்டும் என்னடா நல்லா வாயில் வந்துருப்போது. எனக்கு இவ்வளோ நாள் இவ்வளோ நேரம் கண்ட்ரோல் பண்ணியிருந்தேன். பரதேசி நாய்களா 40 ஊருக்கு போயிடுச்சாங்க. நீ 30 லட்சம் கூட 10 லட்சம் கூட 20 லட்சம் கொடுறான். எவனுக்கூட வேணும் அந்த காசு? மயிர் காசு. அவங்க ஒரு வருஷம் அவங்க திறமையில் 1 வருஷம் சம்பாதிப்பாங்க அந்த காசை. பரதேசி நாய்களா? அந்த போன குழந்தை வருமாடா? அவங்க எவ்வளோ ஆசையாக ஊட்டி தாளாட்டி வளர்த்துருப்பாங்க அந்த குழந்தைகளே. சொல்லுங்கடா. அந்த தாய் மார்பில் பால் ஊட்டி எவ்வளோ ஒரு சீராட்டி பாராட்டி வளர்த்துருப்பாங்க அந்த குழந்தைய. நாயே, பரதேசி நாய்களா? உங்களெலாம் அந்த குழந்தை எங்கடா போச்சு? 10 குழந்தை உயிர் போயிருக்கிறா பரதேசி நாய்களா? நீங்கள் எங்கேயோ கெட்டு ஒளிஞ்ச நாசமாக போங்கடா. ஏன்னா குழந்தைங்களை கொள்றீங்க. அந்த குழந்தைங்களை செக்யூர் பண்ண கூட முடியல. நீங்கள் உயிரோடு நீங்கள் என்ன மயிரை அரசியல் பண்ணி பிடுங்க போகிறீங்க பரதேசி நாய்களா? ஒரு குழந்தையை காப்பாற்ற முடியல. உங்களோட 10 குழந்தைய சாவடிச்சிங்களா பரதேசி நாய்களா? அந்த குழந்தைய கூட காப்பாற்ற முடியாது நாய்ங்க. இங்கே மயிரை இங்கே பிடுங்க போகிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்ல தோணாதான் நண்பர்கள்? மன்னிக்கவும், கொஞ்சம் உணர்ச்சி பட்டு பேசியிருக்கலாம். ஆனாலுமே இது வந்து ஒரு தமிழ்நாட்டு இளைஞன் மனதிலும் இருக்கக்கூடிய ஒரு உணர்வு. அதுக்கு நான் மதிப்பளித்து அவங்களுடைய சார்பாக நான் சொல்லியிருக்கேன். எனக்கு தப்பாக எடுத்துக்காதீங்க. அங்கே வந்து தாவேக்கா தொண்டர்கள் மட்டும் இருந்தானுங்களா, வேறு யாராவது இருந்தாங்களா, என்னென்ன பண்ணாங்க? அங்கே இருந்த ஒவ்வொரு நாயும் நான் கேள்வி கேட்குறேன். அவங்க இதுக்காக தாவேக்கா பற்றி நான் பேசுகிறேன், அவங்க இழிவாக பேசுகிறேன் நீங்கள் எடுத்துக்காதீங்க. அங்கே இருந்த ஒவ்வொருத்தரையும் பேசுகிறேன். இதுக்கு முன்னாடி அவர் 3 கூட்டம் போட்டிருக்காரு. அங்கே எதுவும் அசம்பதம் நடக்கலை, இங்கே மட்டும் தான் நடந்திருக்கேன்னா அங்கேருந்த ஒவ்வொரு நாய் எந்தெந்த நாய் இருந்துச்சு, அங்கே எந்த பரதேசி இருந்துச்சு, அந்த குழந்தை கீழே விழுகும்போது அந்த மூச்சு திணறல் ஏறும்போது பார்த்து கொண்டு இருந்த நாய் எது? அந்த நாய் எது? ஒவ்வொரு மகளிர் விழும்போது அந்த தாய்மார்கள், அந்த தங்கைமார்கள், அக்கா மகர்கள் விழுந்து அவங்க மூச்சு திணறலை ஏற்பட்டு துடிக்கும் போது பார்த்து கொண்டு இருந்த நாய்கள், அதை பார்க்காம அங்கே மேலே ஏறி அந்த விஜய் மூஞ்சை பார்க்கணும்னு துடித்த நாய்கள் எந்த நாய்? அந்த நாய்க்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா மக்களே? தயவு செஞ்சு அரசியல் என்பது ஒன்றுமே கிடையாதுங்க, நம்ம வாழ்வியல் தாங்க. அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. அதே மாதிரி இந்த சினிமா போங்க. சினிமானா தியேட்டரோட முடிஞ்சுங்க. ஏங்க இப்போ சரிங்க, ஒன்றுமே இல்லைங்க. இன்றைக்கி விஜய் படம் ஒன்று வருதுங்க, அது நல்லாயிருக்கு. அடுத்த நாள் வேறொரு நடிகரோட படம் வருது, அது இதோட நல்லாயிருக்கு. அப்போது ரெண்டுமே தான் நம்ம ரசிக்கிறோம். சொல்லுங்கள்.